என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயிர் சாதம் தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த கிளாஸுக்கு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. இதில் 3 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 7-8 பூண்டை இடித்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 ஸ்பூன் வத்தப்பொடி 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கிட்டாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ இதில் 3 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு அரிசியும் கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நான் அளந்து வச்சுருக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்தால் அதுக்கு அரை கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆக மொத்தம் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் நான் 5 கிளாஸ் சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதங்கும் போதையும் உப்பு சேர்த்தோம். இப்போவும் உப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க. எனக்கு இந்த குக்கரில் ஒரு 4 விசில் வச்சா அந்த அரிசி நல்லா வெந்துடும். நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசி எத்தனை விசில் வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. 4 விசில் அடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், திறந்த உடனே வாசம் சும்மா கமன்னு வருதுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த சாதம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கீழே எதுவுமே அடிப்பிடிக்கலை. சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள். வாவ், கலந்து விட வாசம் கமன்னு வருதுங்க. பாசிப்பருப்பு சாதத்துக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை ஆம்லேட் போட்டிருக்காங்க. இதுக்கு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்றேன். வாவ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்குங்க. இதில் மிஸ் பண்ணாமல் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் விட்டு சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணுதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்கங்க. அதே போல் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.